நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் பாரம்பரிய ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இப்போ பார்த்தோம்னாக்க நம்ம மாத பலன்கள் மற்றும் கிரக பெயர்ச்சி பலன்கள் அனைத்தையுமே நம்ம சிறப்பாக பார்த்துக்கிட்டு வரோம். இதை பொறுத்த வகையில் கோச்சார பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பொது பலன்களாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாழ்நாள் பலன் அப்படிங்கிறது இது கிடையாது. வாழ்நாள் பலன் அப்படிங்கிறது உங்களுடைய சொந்த ஜுய சாதகம் தான். நீங்கள் பிறந்தப்ப ஒரு ஜாதகம் உங்களுக்கு எழுதியிருப்பாங்க இல்லையா, அதுதான் உங்களுடைய வாழ்நாள் பலன். இது கோச்சார பலன், பொது பலன். அதாவது இந்த கிரக நிலைகள் இப்போதைக்கு எப்படி இருக்குது, இந்த மாதத்தின் கிரக மாற்றங்கள், நட்சத்திரங்கள் எவ்வளோ பயணம் செய்யுது, சந்திரன் சூரியன் மற்ற கிரகங்கள்லாம் எப்படி பயணம் செய்யுது அப்படிங்கிறத பொறுத்து இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்குறோம். நம்ம மிதுன ராசியை பொறுத்த வகையில் நமக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் பார்க்குறோம். மிதுன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இரட்டைத்தன்மையுடைய ராசி, காற்று ராசி. அதே நேரத்தில் எல்லோருக்கிட்டையும் பார்த்திங்கனாக்க அறிவு சார்ந்து இயங்கக்கூடியவர்கள், நிறைய கேள்வி கேட்டு கேள்வி ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஒரு ஆண் ராசி. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பார்த்திங்கன்னா ரகசியங்கள் அப்படின்னு எதையும் பெருசாக தனக்குள்ளே வச்சுக்க மாட்டாங்க. ஆமாம், தனக்கு என்ன தோணுதோ, தனக்கு என்ன தெரியுமோ அதை மற்றவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக அவர்கள் புரியும் விதமாக ரொம்ப சிறப்பாக எடுத்துரைக்கக்கூடியவர்கள் தான் நம்ம மிதுனராசி அன்பர்கள். பல்வேறு விதமான தொழில்கள் பண்ணி பார்க்கக்கூடிய திறமை அப்படிங்கிறதெல்லாம் இவங்கள்ட்ட உண்டு. கமிஷன் தொழில்கள்லாம் நிறைய இறங்கி ட்ரை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப மதிநுட்பமான வேலைகள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் மிதுனராசி அன்பர்களில் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அந்த வகையில் இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே என்னென்னா, ராசிநாதன் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல சூரியன், ஆட்சி பெற்ற சூரியன் கூட சேர்ந்திருக்கிறார். புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மிதுனராசிக்கு ஏற்பட்டிருக்கு. புத ஆதித்ய யோகம் ஏற்பட்டிருக்குது. ஒரு நல்ல யோகம்தான். அதுவும் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில். அப்போ அது மட்டும் இல்லாமல் ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். செவ்வாய் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6-11 கூடையவன். 6-11 கூடையவனோடு சேர்ந்து ராசியிலேயே இருக்கிறது அப்படிங்கிறதும், அதே நேரத்தில் ராசிநாதன் 3ஆம் இடத்துல சூரியன், ஆட்சி பெற்ற சூரியனோடு சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் மிதுன ராசிக்கு கஷ்டங்கள் விலகிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். செப்டம்பர் மாதத்தில் பல்வேறு விதமான கஷ்டங்களை சந்தித்து, சிரமங்களை சந்தித்து, எதுவுமே சரியாக நடக்கலை அப்படின்னு கன்ஃபியூஸ்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசியை பொறுத்த வகையில் கடந்த ஒரு 3 வருடங்களாகவே கொஞ்சம் சரியில்லை. அது ஒரு அமைப்பு தான். ஆனால் மாதம் கிரக மாற்றத்தால் சின்ன சின்ன விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடந்தாலும் ஒரு பெரிய லெவலில் ஒரு பலன் அப்படின்னு சொல்லி அளிக்கலை. பலன் இல்லாத ஒரு அமைப்பு தான் இருந்துச்சு. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா ஒரு நல்ல அமைப்பு மிதுன ராசிக்கு ஏற்பட்டிருக்குது. இதுவரையும் இல்லாத அளவிற்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் உண்டு, மிதுன ராசிக்கு உண்டு. ஏன்னா ஆட்சி பெற்ற புதன், ஆட்சி பெற்ற சூரியனோடு புதன் சேர்ந்திருக்காரு. புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சிம்ம ராசியிலேயே ஏற்பட்டிருக்கு. ஓகேங்களா? அப்போ ஒரு நல்ல அமைப்பு தான் அது. அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும்? அப்போ அரசு சார்ந்த வேலைக்காக முயற்சி செஞ்சவங்க, அரசு சார்ந்து ஏதேனும் பெண்டிங் இருந்தது, வேலைகள் பெண்டிங் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நடக்கும், உறுதியாக நடக்கும். அடுத்து அப்பா சார்ந்த அனுகூலங்கள், அப்பா உறவுகள் சார்ந்த அனுகூலங்கள் அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம், ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. எதற்கு? ஏதேனும் உங்களுடைய பூர்வீகத்தில் அப்பாவோட உறவுகள் சார்ந்த விஷயத்தில் மனஸ்தாபங்களை சரி செய்கிறது, ஒற்றுமை அதிகரிக்கிறது,
அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்டு பேசுகிறது. அடுத்து கோவில்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒற்றுமை பாராட்டிக்கிறது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அடுத்து கமிஷன் தொழில்கள் அனைத்தும் நடக்கும். ஷேர் மார்க்கெட்டு, அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டு, இப்படிப்பட்ட தொழில்கள் அனைத்துலேயுமே ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக மிதுனராசி அன்பர்களுக்கு இருக்குது. அடுத்து அரசாங்க அனுகூலங்கள் பார்த்திங்கன்னா அரசு சார்ந்த விஷயங்களில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில் ஏதோ ஒரு வேலைகள் பெண்டிங் இருக்கும். அந்த வேலைகள்லாம் இந்த காலகட்டத்தில் முடிஞ்சிடும். அரசு துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. சிறு இடமாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. அடுத்து வேற என்ன, அரசாங்க ஆதாயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மிதுனராசி அன்பர்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் போட்டித் தேர்வுகள் எழுதுகிற மிதுனராசி அன்பர்கள் அனைவரும் இந்த காலகட்டத்தில் எப்போதும் இல்லாத அளவிற்கு நல்ல மார்க் எடுக்கக்கூடிய, சில பேருக்கு வேலைகள் கைகூடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. உங்களுடைய சுய சாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது, இந்த காலகட்டத்தில் எது சார்ந்த முயற்சி கைகூடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க. பார்த்துக்கிட்டு நம்மளுடைய கோச்சார பலன்களோட ஒப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த கோச்சார பலன்கள் என்ன சொல்லியிருக்கோமோ அந்த விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த கோச்சார கிரக நிலைக்கு ஏற்றார் போல் உண்டு. அடுத்து உங்களுடைய ராசியிலிருந்து 5, 12 கூடையவன் நீசமாகிறார். எங்கே, 4ஆம் இடத்துல நீசமடையக்கூடிய ஒரு அமைப்பு. நீசமடைந்தாலும் அவர் யாரோட நட்சத்திரத்தில் இருக்காருன்னா ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய சூரிய பகவானோட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார் சுக்கிரன். சூரியன பகவானோட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார் சுக்கிரன் ஆரம்ப காலகட்டத்தில். அப்போ அரசு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்குது. இருந்தாலும் பூர்வீகம் சார்ந்த விஷயங்களை இப்போ கையில் எடுக்க கூடாது. என்ன, குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு புது முடிவுகள் எடுக்கிறது, ஒரு பெரும் பணம் செலவு பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே போல் படிப்புக்காக கொஞ்சம் தேவையில்லாத செலவுகளை செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா பூர்வீகத்தில் இடம் வாங்குறது, வீடு கட்டுறது. அடுத்து பார்த்திங்கன்னா கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், புதுசாக ஏதேனும் செய்யணும்னு திட்டமிடுறது. ஆமாம், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில், அதாவது செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி வரையும் கொஞ்சம் தள்ளி வைக்கணும். குழந்தைகளுக்காக ஏதேனும் செய்யணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அது இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய சாதகமான சூழ்நிலைகள் சில பேருக்கு அமையாது. அதனால் இது எவ்வளோ நாள் வரை இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 18ஆம் தேதி வரையும் தான் இந்த விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் ஒன்று, அதாவது செப்டம்பர் 18 வரையும் இந்த காலகட்டம் மட்டும் கொஞ்சம், ஏன்னா ராசிநாதன் அதாவது உங்களுடைய 5 குடையவன் பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 5 குடையவன் நீசமடைகிறாரு 4ஆம் இடத்துல. அதுவும் பார்த்திங்கன்னா 5க்கு 12 அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது விரயஸ்தானத்தில் நீசமடைகிறதுனால கொஞ்சம் கவனம் அப்படிங்கிற விஷயம் தேவை. அதே போல் உங்களுடைய தாயார் தந்தையார்னு சொல்லக்கூடிய தாயார் உடல்நல அக்கறை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. கொஞ்சம் கூடுதலான மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இருந்தாலும் எப்படி இருக்குது அப்படின்னா குரு பார்வை அப்படிங்கிறது இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்குற, 3ல் 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குரு பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயத்தால் கொஞ்சம் அம்மாவோட உடல் நலம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் கொஞ்சம் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்திலே வக்ரவ நிலையில் இருக்கிறாரு சனி பகவான். இந்த காலகட்டத்தில் பயணங்கள், திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் உண்டு. அடுத்து வேலை, தொழில், வருமானம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது. ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டாம். ஆனால் குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மட்டும்தாங்க இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் ஒன்றும் இல்லை. ஆமாம்,
உங்களை பொறுத்த வகையில் எதில் கவனம் இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா விரயச் செலவுகள் உண்டு. ஆமாம், ஏதேனும் பயணம் சார்ந்த விரயச் செலவுகள், தொழில் வேலை சார்ந்த விரயச் செலவுகள், அல்லது வீடு கட்டுறது, அல்லது குழந்தைகளுக்கான செலவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் விரயச் செலவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் வந்து போகும். அதுவும் பார்த்திங்கனாக்க உங்களுக்கு செப்டம்பர் 18ஆம் தேதி வரையும் தான். அதற்கு பிறகு நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படுது. ஆட்சி பெற்று உங்களுடைய 5ஆம் இடத்திலே பஞ்சமஸ்தானத்திலே வர்றதில் அந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்தையுமே ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கலாம். அதுவரையும் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லணும். அடுத்து பாருங்கள், செப்டம்பர் 2ஆம் தேதி அமாவாசை, பித்ருக்கள் வழிபாடு செய்கிறதுக்கு மிக உகந்த நாள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 17ஆம் தேதி பௌர்ணமி திதி திரு அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அந்த நாள் அமைஞ்சிருக்குது. அடுத்து செப்டம்பர் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி திருவிழா அப்படிங்கிறது எல்லா காலகட்டத்திலையும் நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது. தட்சணையான காலம் அப்படிங்கிறது குரோதி வருடத்தில் இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது தட்சணையான காலம் போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். இந்த மாதத்தில் 6 சுபமுகூர்த்தங்கள் இருக்குது. அதில் 3 சுபமுகூர்த்தங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரிய சுபமுகூர்த்தமாக அமைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட கால அமைப்புகளோட, இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட இந்த மாதம் அப்படிங்கிறது நிறைவு பெறுது. உங்களை பொறுத்த வகையில் மிதுன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 மாதங்களுக்கு ராசிநாதன் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கார், நல்லா இருக்கார். இந்த காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் தவிர்க்க முடியாத விரயச் செலவுகள், அதுவும் குழந்தைகள் சார்ந்து, பூர்வீகம் சார்ந்து, அதே போல் அம்மாவோட உடல்நலம் சார்ந்து இந்த மாதிரி செலவுகள், பயணம் சார்ந்த செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மற்றபடி வேலை, தொழில், வருமானம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வாழ்த்துக்கள் மிதுன ராசி அன்பர்களே.